கொற்றிவிடுமோ என சீடர்கள் அஞ்சிய போது ராமகிருஷ்ணர் உணவருந்திய நிச்சத்தை தான் அருந்தி அறிவுபூர்வமான நேசத்தை வெளிக்காட்டியவர் சுவாமி விவேகானந்தர். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரின் முதுமை காலத்தில் அவரை தேவை சென்று மதித்து போற்றியவர் விவேகானந்தர். விவேகானந்தர் வாழ்ந்து காட்டிய முதியோரை நேசிக்கும் பண்பு நம்மிடையே முதிர்ச்சி பெற்றிருக்கிறதா அல்லது தளர்ச்சி பெற்றிருக்கிறதா? நடனம் மட்டும் ஆய்வு செய்ய வருகின்றது. ரொம்ப முடியலப்பா. 4 நாளா காய்ச்சல் முடிப்பா கொதிக்குது. இப்பவும் பழைய சொத்தையே சாப்பிட்டா ஜன்னிதான்பா வரும். மருமக பொண்ணுகிட்ட சொல்லி கொஞ்சமா சுடு கஞ்சி வச்சு தர சொல்லுப்பா. அது சரி, அப்போ பழைய சொத்தை நாய்க்கு போட சொல்றியா? நிலவாசி நிலையில உங்களுக்கு பழைய சொத்து போறதே பெருசுமா. வெட்ட கிழமைக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கேன். போராட்ட தின்னுட்டு ஒரு மூலையில படுத்துக்கிறேமா. காய்ச்சல்னா தன்னால சரியா போயிடும். இந்த கிழமை உசுரோட இருந்துகிட்டு நம்ம உசுர வாங்குது. ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சியை பார்த்தம்மா. தாலி எடுத்து போன அதை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போன்னு ஒரு 100 ரூபாய் கொடுத்தம்மா. இவர் கொடுக்குற நல்ல காசுக்கு இவர் வச்சு மாட்டுக்கிறதே பெரிய விஷயம். இதுல தானம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு மகாராஜா. ஏமா ஒரு 100 ரூபாய் கொடுக்க கூட எனக்கு உரிமை இல்லையாமா? ஓஹோ, உரிமையை பத்தி பேசுறீங்களா? யாருக்கு வேணும் உங்க பிச்சை காசு? ஒதுக்கி எடுத்துட்டு உங்க தங்கச்சி வீட்டுக்கே போங்க. அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? தப்பா இருந்தா உன் காதல் கூட மன்னிப்பு கேட்கிறப்பா. என்ன பண்ணீங்க?
பாருங்க, தினமும் 4 பெரிய மனுஷங்க என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தான் எங்க அம்மா அப்பான்னு தெரிஞ்சா என் கௌரவத்துக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு சமைச்சு போட முடியாது. அதனால வெளியூர்ல இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துல உங்க 2 பேரையும் சேர்க்க செலவுக்காக போடக்கூடாது. அப்பப்ப யாரையாச்சும் அனுப்பி உங்க செலவுக்கு பணம் கொடுக்க சொல்றேன். ஆனா உங்க கண்டிஷன், நான் தான் உங்க பிள்ளைன்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ஏன்னா அனாதன்னு சொன்னா மட்டும்தான் அங்க இடமே. என்னமா என்னாச்சு? ஏன் விரும்புறீங்க? ஒண்ணும் இல்லையா, லேசா சளி பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். எனக்கு சளி பிடிச்சிருக்கா? ஏமா என்ன சொல்ற? முதல்ல வாங்க டாக்டர் போகணும். உனக்கு 1008 வேலை இருக்கு, நீ உன் வேலையை பாரியா. அம்மா உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமே சின்ன விஷயத்துல கூட கவனமா இருக்கும். வேலை கிடைக்குமா? வேலை முதல்ல டாக்டர் போகலாம். வாங்க வாங்க போலாம் வாங்க. ஐயோ மாமா விடுங்க. என்ன மாமா இது? வயசான காலத்துல எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? இருக்குமா? சும்மா உட்காந்து இருக்க என்னாலையும் முடியலமா. மாமா இந்த குடும்பத்துக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? இது போதும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா என்னை பெற்றெடுத்த இந்த தெய்வங்கள் தான் காரணம். இது பட்ட மரம்